மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் இன்றைய விவாத பொருள் அரசியலில் பணபலம் மற்றும் அதன் விளைவுகள் என்ற தலைப்பில் டெல்லியில் நேற்று சர்வதேச அளவிலான ஒரு கருத்தரங்கை தொடக்கி வைத்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதி பேசியதே இன்றைய விவாத தலைப்பு. பணபலத்தை தடுக்க போதிய சட்டங்கள் இல்லாததால் நியாயமாக தேர்தலை நடத்த முடிவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது நாம் பங்கு பெறக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் நியாயமானவை அல்ல என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதுதானே இதன் பொருள். ஆக மக்களாகிய நாம் எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறோம் என்றும் பொருள். இதில் எழும் கேள்விகள்: இவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோமா, அல்லது இவர் மிகைப்படுத்தி சொல்கிறாரா? ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இனி என்ன செய்வது? நம்மை மீட்க தேவதூதர்களுக்காக நாம் காத்திருக்க போகிறோமா, அல்லது மாற்றி காட்டப் போகிறோமா? எளிமையான நேர்மையான தேர்தலுக்கு என்ன வழி? விவாதிக்கலாம். முன்னதாக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மக்கள் மேடையின் இன்றைய தலைப்பையொட்டி தெரிவித்திருக்கும் கருத்துக்களை முதலில் பார்க்கலாம். சமீப காலமாக இந்தியாவில் தேர்தலில் பண பலம் ரொம்ப அதிகரித்து கொண்டு வருகின்றது. இதனால் தேர்தல் அவ்வளவு சரியாக நடைபெறுவதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் பல கட்சிகள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வெவ்வேறு விதமாக இந்த உச்சவரம்பை தாண்டி செலவழிக்கிறார்கள். இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. இது நம்ம நாட்டுக்கு முன்னேறுவதற்கு நல்ல அறிகுறி என்று சொல்ல முடியாது. இதில் என்ன ப்ராப்ளம்னாக்கி எல்லா கட்சிகளுமே இந்த தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் கோ ரொம்ப சௌரியமாக இருக்குது. எல்லா சட்டங்களை மீறி என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கேஷில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாங்கன்னா அதுக்கு அக்கௌண்ட் காட்ட முடியாது, ப்ரூஃப் பண்ண முடியாது, கோர்ட்டில் போய் சொல்ல முடியாது. அதனால் இந்த சீர்திருத்தங்கள் சீக்கிரம் வந்தால்தான் இந்த ஜனநாயக முறையான தேர்தலை நான் நன்றாக நடத்த முடியும் என்பது என்னுடைய எண்ணம். திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சில தீர்வுகளையும் முன்வைத்திருக்கிறார். அதை நிகழ்ச்சியின் பிற்பகுதியில் நாம் பார்க்கலாம். இன்றைய விவாதத்தில் பங்கு பெறுவோர் நேர்மையான தேர்தலுக்காக ஓர் அமைப்பை உருவாக்கி இருக்கும் ஓய்வு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி திரு எம்.ஜி. தேவசகாயம், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு. அப்பாவு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார், இவர்களோடு மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி மற்றும் நம் நேயர்கள் மனோஜ், சதீஷ்குமார், இன்னொரு சதீஷ்குமார், இன்னும் ஒரு சதீஷ்குமார், மாரி, குமார், யோகிதா, செந்தில் மற்றும் ஜெய். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். திரு எம்.ஜி. தேவசகாயம், முன்னாள் தேர்தல் ஆணையர் சொன்னதை நம்ம கேட்டோம். இந்நாள் தேர்தல் ஆணையரும் இதைத்தான் சொல்றாரு. இவர்களுக்கு முன்னாடி இந்த சம்பத் அவர்களும் இதையே தான் சொல்லியிருக்காங்க. ஆக என்ன நடக்குது இந்த நாட்டில்? அதிகாரிகள் எல்லாம் கூட தெரிந்தே இப்படி புலம்பிக் கொண்டிருப்பதுதான் ஒரே வழி என்ற மாதிரி இருக்குதா? வேறு தீர்வுகளே இல்லையா? உள்ள நிலைமையை முதல்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க 3 பேர் சொன்னதும் சரிதான். ஏன்னா நாங்கள்லாம் பதவியில் இருந்த சமயத்தில், எலெக்ஷன் நடத்துகிற சமயத்தில் ஃபிசிக்கல் யூஸ் பண்ணி பூத் கேப்சரிங் பண்ணுவாங்க. பூத்தை கைப்பற்றி அந்த ஓட்டை போட்டு இது பண்ணி பண்ணுவாங்க. அது இப்போ முற்றிலுமே மொரார்லெஸ் கம்ப்ளீட்டாக ஒழிஞ்சு போச்சு. ஏன்னா அதில் போலீஸ் கொண்டு வந்தாங்க, ஷூட் அட் சைட் ஆர்டர் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ கடந்த இந்த லிபரலைசேஷன் ஈராக்கு அப்புறம் மக்கள் கையில் பெருமையளவு பிளாக் மணி வர ஆரம்பிச்சது, கருப்பு பணம். இப்போது தேர்தலில் போட்டியிடுறது உண்மையாக அவர் போட்டியிடுறது இல்லை, கருப்பு பணத்துக்கு பின்னால் இருக்கிறது தான் போட்டி போடுறாரு. பணம் நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இப்போ அதை அந்த பூத் கேப்சரிங்கை இது பண்ணிக்கிட்டு ஓட் கேப்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஓட் பர்ச்சேஸ். அதனால் அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தான். ரெண்டாவது, சட்டத்தை வச்சு மாத்திரம் எதிர்த்திருந்த முடியும். ஏன்னா அது அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கருத்துக்கு நான் மாறுபடுறேன். வெறும் சட்டத்தை மட்டும் வைத்தோ அல்லது வெறும் சீர்திருத்தங்களை ரிஃபார்ம்ஸை வச்சு மாத்திரம் பண்ண முடியாது. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் தான் ஓட்டு போடுறது. யாரு எலெக்ஷன் யாருக்காக அதை ஒன்று கவனிக்கணும். 3 பிளேயர்ஸ் இருக்காங்க எலெக்ஷனில். 3 பிளேயர்ஸ். ஒன்று தேர்தலில் போட்டியிடுவர்கள், வேட்பாளர்கள், ஒரு பிளேயர். ஓட்டு போடுறவங்க மக்கள், மெயின் பிளேயர். ரெஃபரி, எலெக்ஷன் கமிஷன், அவங்க அதிகாரிகள், அவங்க தான் அம்பையர். இந்த 3 ரோலும் கிளியராக கவனிக்கணும். யாருக்காக எலெக்ஷன்? யாருக்காக ஜனநாயகம்? மக்களுக்காக ஜனநாயகம். அதனால் நேர்மையாக தேர்தல் நடத்த வைக்க வேண்டியது பிரதான கடமை மக்களுக்காக. யாருக்காக இது பெனிஃபிட்? யாருக்காக இது? யார் பதவியில் வரப்போறா? வரவங்க எம்எல்ஏ, எம்பிஸ், கேண்டிடேட்ஸ்,
கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் பதவியில் வரப்போகிறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு 5 வருஷம், அதாவது ஒரு ஜனநாயகத்தில் உரிமை வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. எல்லா உரிமையும் மக்கள் தான். மேலே சீஃப் மினிஸ்டருக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ எந்த உரிமை ஒன்றும் கிடையாது. ஒரு ஜனநாயகத்தில் மக்கள்கிட்ட தான் உரிமை. அந்த மக்கள் அந்த ஓட்டை வச்சு 5 வருஷத்துக்கு உனக்கு கொடுக்குறேன் கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் அவங்களும் பார்த்து தான் பண்ணும். அது என்ன பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சில்லறை லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அரசியல்வாதி ஆரம்பத்தில் இப்படி பண்ணி கடைசியில் கொஞ்சம் அப்போசிஷன் வர, நாங்கள் 2010 கேம்பெயின் ஆரம்பித்தோம். கொஞ்சம் எதிர்ப்பு ஆரம்பிச்சு என்ன சொல்கிறாங்க, நம்மகிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தானே, கொஞ்சம் எடுத்துட்டானே, 10 கோடி கொள்ளை அடிச்சுட்டு ஒரு 1000 ரூபா கொடுத்தா அது ஒரு ஷேர் மக்களே லஞ்சம் வாங்குறாங்கன்ற மக்களே லஞ்சம் வாங்குறாங்க. மக்கள் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த அதிகாரியும் ஒரு சட்டத்தை ஸ்ட்ராங்கா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. மக்கள் எதிர்க்கும் போது அவங்களுக்கு சக்தியாக அதிகாரிகள் வருவாங்க. இப்போ நான் கரெக்டாக இருக்கேன், ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கேன், மக்கள் பணம் வேண்டாம்னு சொல்றாங்க, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்றாங்கன்னா நான் அது கேண்டிடேட் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவேன். அப்போ ஒரு நிமிடம், நீங்க மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்க, அந்த அதிகாரத்தை இங்க இருந்தே நம்ம தொடங்கிடலாம். உங்க 3 பேர்ட்ட வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இருந்தே நான் வரேன். யோகிதா, உங்க கேள்வி என்ன? சார், ஒரு நாட்டோட எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் புலம்புற அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குதுன்னா இது என்ன சார் நியாயம்? இது இங்கே வந்து ஏடிஎம்கே கட்சி இருக்கீங்க, டிஎம்கே கட்சி இருக்கீங்க, நீங்கள் லாயர் இருக்கீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, என்ன சார் நியாயம் இது? நீங்களே இதை நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார். எனக்கு ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே புலம்புற அளவுக்கு நம்ம நாடு போயிட்டு இருக்குன்னா ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கண்டிஷன் வி ஆர் இன். இப்போ முதல்ல இதுல அரசியல் கட்சியினர் பதில் சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அரசியல் கட்சி இல்லை, இது பதில் சொல்ல வேண்டிய நான் தான் பதில் சொன்னோம். தலைமை ஆணையர் ஏன் புலம்புறாரு? மேதனை வந்து மக்கள் லஞ்சம் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்களே, என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே என்ன புலங்குறாரு. ஓட்டு போடுறவங்களே வெளியே போயிடுறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முடியும், சட்டம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் புலம்புறது காரணம். என்னோட ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து கடவுள் கிடையாது. இப்ப நீங்க குற்றவாளிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? குழந்தை மாதிரி சார். குழந்தைக்கு பால் கொடுத்தானே குடிக்கும், தண்ணி கொடுத்தானே குடிக்கும். நீங்க வந்து மக்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் போது அவங்க கிட்ட வந்து குழந்தை இல்ல ஓட்டு போடுறவங்க குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஒரு சராசரி மக்கள் வந்து 18 வயசுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம பண்றாங்க. ஒரு நொடி சார் மற்றவங்களும் ஓட்டு போடுறவங்க என்னெல்லாம பண்றாங்க. அது குறிப்பாக அநேகமாக அரசியல் கட்சிகளை தான் தாக்குற மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதே ஒரு காரணமாட்டு அந்த அம்மா கேட்கறது இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய நிலையை அந்த அம்மா சொல்றாங்க. இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற வருத்தத்துல வேதனையில சொல்றாங்க. 2 விஷயத்தை நீங்க பார்க்கணும். மக்கள் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. அரசியல் இல்ல நான் வந்து அதிகாரிகளும் நம்ம அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நடத்துறது. அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான். அதிகாரி தேர்தல் ஆணையத்தை இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் அந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு தேர்தல் அந்த கோடு அறிவிச்சதுலேருந்து தான் அவங்க கண்ட்ரோலில் வருது. இருக்க அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் முடியது வரை தான் இவங்க, அதுக்கப்புறம் அவங்களால எந்த நடவடிக்கையும் இவங்களால எடுக்க முடியாது. அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் யாருக்கு வேணாலும் சாதகமாட்டோ பாதகமாட்டோ எப்படியோ நடந்துக்கிடலாங்கிற ஒரு முடிவில் அவங்க சாதக பாதகங்கள் அதில் இருக்குது. அப்ப யார் சொல்றாங்களோ அவங்களே முதல்ல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? இல்ல, நான் வந்து ஒரு அதிகாரின்னு சொல்ல, ஒட்டுமொத்த அமைப்பை சொல்றேன். நான் தேர்தல் ஆணையம் இருக்கு. தேர்தல் இப்போ மார்ச் ஏப்ரல் இவ்வளவு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களே, உங்களை விட உத்தமர் யாருன்னு நான் வியக்கிறேன். இல்ல, நான் உண்மை நடப்பதானே அந்த அம்மா கேட்க நடப்பு சொல்றேன். ஒரு ஆணையர் 2 மாசம் தான் அவருக்கு வந்து இப்போ ஒரு 90 நாளைக்குள்ள தேர்தல் நடத்தி முடிக்கணும். அந்த 90 நாள் தான் இவர் இருப்பாருங்கிறது இருக்க அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், அதிகாரிகளுக்கும் தெரியும். அதுக்கு தகுந்தபடி இவங்க இருக்காங்க. 1. 2வது, பால் குடித்தாலும் பாலையும் குடிப்பாங்க தண்ணியும் குடிப்பாங்கங்கிறது அது உண்மை. குழந்தையா இருந்தா அந்த 2 தான் குடிக்கும். ஒரு தாய் பார்த்து விஷமும் கொடுக்கலாம். என்னமோ ஒரு உண்மையை இது விஷம் போல எந்த தாயும் விஷம் கொடுக்க முடியாது. ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்த நம்ம நாட்டில் ஒரு கிராமப்புறத்து நான் முடிச்சிருந்தேன். ஒரு கிராமப்புறத்துல ஒரு பூத் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு 500 ஓட்டுல இருந்து 1000 ஓட்டுக்குள்ள இருக்க இடத்துக்கு ஒரு பூத் இருக்கும். சின்ன கிராமமா இருந்தா அந்த 10 ஓட்டு உள்ளது வீடு ஊர் இருக்கு, 50 ஓட்டு 25 ஓட்டு உள்ளவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ல இருந்து வராங்க. அவங்க ஒரு நாள் வேலையை போட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள கூப்பிட்டு, ஐயா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓட்டு போட்டேன்னா போடலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஏழ்மையும் ஒரு காரணம். அந்த ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான்
ஏதாவது நமக்கு கிடைச்சா நம்ம செய்வோம். அவங்களை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படிதானே? இல்ல, அப்படி ஒரு நிலை இருக்குங்க. அந்த நிலையை நீங்க வசதியா பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல, நான் பயன்படுத்துறேன், நீங்க பயன்படுத்துறீங்கிறது இல்ல. அது நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இதாட்டு பேசுறதா இருந்தா அது வேற சப்ஜெக்ட். இல்ல, நீங்க அப்படி ஒவ்வொரு கட்சி விதமா பேசணுமா இல்லைன்னா ஜெனரலா பேசணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நான் சொல்றேன். நீங்க அரசியல்வாதிகளின் பிரதிநிதி தான் நீங்க ரெண்டு பேரும். அதனாலதான் நான் உண்மை நிலவரத்தை சொல்றேன். உள்ளபடி சொல்றேன். ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய உருவங்களை எப்படி கூட்டிட்டு வரணும், வாகனத்துல கூட்டி வரக்கூடாது அப்படி ஒரு சட்டம் இருக்கு. 7 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து எங்க ஊர்ல இருக்கு, பெருங்குடியில இருந்து காவல்துறைக்கு ஓட்டு போட வரணும். அவங்க அந்த ஊர்ல இருந்து இங்க வரணும் அப்படின்னு சொன்னா பேருந்து வசதி இல்ல, எந்த வசதி இல்ல. அவங்களுக்கு ஜனநாயக கடமையாற்றணுங்கிற ஒரு உணர்வுக்குள்ள அளவுக்கு ஒரு 10% பேர் இருக்காங்க. மீதி ஆட்களை கொண்டு வந்து ஓட்டாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில இந்த சமுதாயம் இன்னும் வளரணும். ஒரே ஒரு விஷயம் இல்ல, பணம் கொடுக்காங்க, பணம் கொடுக்கல, அந்த விஷயத்துக்கு நான் வரல. சமுதாயம் நான் இருக்கிறது என்ன, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு இப்படி நம்மள மாதிரி ரோடா போய் போக முடியல. டிவில பேசிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நேரம் கடந்து திரும்பி வரேன். திரு காந்தி அவர் சொன்ன மாதிரி இது சர்வதேச கருத்தரங்கம். இப்ப சர்வதேச அளவுல இதே நிலைமை தான். நம்ம மட்டும் பெருசா மோசமா இருக்கோம்னு சொல்றதுல அர்த்தம் இருக்கா? நான் முடிச்சிருந்தேன். ஒரு மன்னிக்கணும், சர்வதேச அளவுல இப்ப வளர்ந்த நாடுகள்ல தேர்தலை நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு ஊடகங்கள்லயோ வானொலியிலயோ பேசுறது அதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதே போல ஏதாவது துண்டு பிரசுரங்களும் எங்க வைக்கணுமோ அப்படிதான் அங்க விளம்பரப்படுத்திட்டு போனோம். நம்மள மாதிரி கொடியை கட்டுறது விளம்பரப்படுத்துறதும் இல்லை. அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க அரசியல்வாதிகிட்ட 5 ரூபா 100 ரூபா வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயம் கீழ்நிலையில இல்லை. அப்போ அதை எதிர்பார்க்கறதுக்கும் இந்த அம்மா கேட்கறது அதான். இவங்க படிச்சு MBA முடிச்சு இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபேமிலியில பிறந்ததுனால 100 ரூபாயினுடைய அருமை தெரியாது. ஆனா மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்துல 100 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட இந்த 100 ரூபாயினுடைய மதிப்பு என்னன்னு பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு என்ன தமிழகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சமாச்சாரம் தான். கண்டிப்பா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்து விட்டார்கள். எல்லா ஓட்டர்களுக்கும் வாக்காளர் அத்தனை பேருக்கும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் என்று பாக்கெட் போட்டு எல்லா ஊர்லையும் கொடுத்து விட்டதாக பரவலாக மக்கள் பேசுகிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. உண்மையாக சொல்லுவதை பரவலாக சொல்கிறேன். உண்மை என்பது எனக்கு தெரியாது. நான் கொண்டு போய் கொடுத்ததை நான் பார்த்தேனா பரவலாக வழக்கு போட்டிருப்பீங்களே, ஒரு மூத்த வழக்கறிஞர் சும்மா விட்டுருவீங்களா? இது வரைக்கும் வழக்கு போடுவதற்கு அதற்கான சாட்சியங்கள் உடனடியாக வேண்டும். ஆனால் அவர்கள் இல்லாமல் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு அரசுக்கு எல்லா விதமாக பயன்படுத்துகிறார்கள். போலீஸ்காரர்களும் மற்றவர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆட்சியாளருக்கு பயந்து நடக்கிறார்களே தவிர தன்னம்பிக்கையோடு தைரியமாக யாரும் நடப்பதில்லை. ஆதலால் அவர்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு இன்றைக்கு எல்லா இடங்களும் கொண்டு போய் சேர்த்தாகிவிட்டது. அந்த பணம் நாளைக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 2000 ரூபாய், முதலில் 1500, மீண்டும் 2000 ரூபாய் என்று கணக்கிலே ஒவ்வொரு ஓட்டருக்கும் பணம் கொடுப்பதற்கு இந்த தமிழகத்திலே தயாராகிவிடும். தமிழகத்தில் எந்த இடத்திலும் இப்படி இருக்காது. தமிழகத்தை போல ஒரு மோசமான நிலை வேறு எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் இருப்பதில்லை. மற்றவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட செலவுகள் பரவலாக செல்வார்கள் தவிர ஓட்டர்களுக்கென்று பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழகம் மட்டும்தான் இன்றைக்கு தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும். ஆனாலும் கூட அதுல வாக்காளர்களை சிலர் பாவம்னு சொல்றாங்க, சிலர் குற்றவாளின்னு சொல்றாங்க. ரெண்டுல எந்த பார்வை சரி? வாக்காளர் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். வாக்கு வாங்கிவிட்டதற்காக 100க்கு 100 பேர் வாங்கினார்கள். 75 பேர் யாரிடம் வாங்கினாலும் கொடுக்கிறார்கள். சத்தியம் செய்து விட்டு வாங்குகிறார்கள். சத்தியமாக போடுகிறேன் என்று சொல்லி வாங்குகிறார்கள். 100 பேருக்கு பணம் கொடுத்தால் குறைந்தது 50-75 வழக்காளர்கள் தாங்கள் வாங்கிய பணத்திற்காக ஓட்டு போடுகிறார். அதுதான் நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் ஒரு கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலையை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை மக்கள் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தில் எப்படிப்பட்ட இந்த தமிழகம் எப்படி தமிழகம் இருந்தது 1967க்கு முன்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எந்த இடத்திலும் பெற்றதே இல்லை. 20 வருடங்கள் 30 ஆண்டுகள் இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த கடந்த 30 ஆண்டு காலமாக நடக்கின்ற சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது. வாக்காளர்களை ஓட்டு போட்டு வாங்கிவிடலாம், ஜனநாயகம் விலக்கி போகிறது. நீங்க அதுதான் கேவலம். ஏறத்தாழ 80 வயதை நெருங்கி கொண்டிருக்கிற நீங்க இதை சொல்றீங்க.
என்னமோ புராதன காலத்திலிருந்து இந்த வாக்குக்கு பணம் வாங்குவது, பொருள் வாங்குவது எப்பவுமே இல்லாத மாதிரியும் இன்றைய சிறு பிள்ளைகளுக்கு வேண்டுமானால் அப்படி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை மாற்றி சொல்லியிருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. காமராஜர் காலத்தில் இருந்து, குடவோலை காலத்தில் இருந்த ஏதோ ஒரு பொருளோ ஒன்றோ பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கும் அந்த மோசமான நிலை இருந்து கொண்டேதான் இருக்கிறது இல்லையா? இல்லவே இல்லை. 67க்கு பின்னாலே வந்ததுதான் இந்த கேவலமான நிலையை தவிர அதற்கு முன்னாலே இந்த நிலை இருந்ததில்லை. இப்பொழுது ஒவ்வொரு வாக்காளருக்கும் வாக்கு கொடுக்கின்ற பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இப்பொழுதுதான் வந்திருக்கிறது. மக்களிடம் போய் சேர்கின்றார்கள். அதாவது மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் காந்தி அவர்களிடம் இருந்து இப்படி ஒரு செய்தியை அல்லது கருத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் 100% வாக்காளர்களும் காசு வாங்குறாங்கன்னு சொல்றாரு, அதுல அவரும் உட்படுறாரு. ஆக இங்கே வாக்குச்சாவடிக்கு போறாங்களோ இல்லையோ வாக்காளராக இருக்கிற அத்தனை பேரும் காசு வாங்குறாங்கன்னு சொல்றதுன்றது ஒரு சரியான பார்வையா எனக்கு தெரியல. அடுத்து இந்த பிரச்சனைக்கு வரேன். இப்போ 1956 மூதறிஞர் ராஜாஜி பதவியிலிருந்து விலகி பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றார். ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியில் பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியில் அழுத்தமான பிடிப்புள்ளவர். அதனால் அவருக்கு செய்திகள் தெரியும். அந்த தேர்தலில் குடியாத்தம் தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட சொல்ல அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் நிறுத்தலை. பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரணும், அதனால் அவரை திமுக ஆதரிக்குதுன்னு சொன்னார். ஆக எதிர்கட்சிகளை எதுவுமே போட்டியிடலை. ஆனால் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வி.கே. கோதண்டராமன் அங்கே எதிர்த்து போட்டியிட்டார். பெரிய எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. பேரறிஞர் அண்ணா மட்டும் இல்லை, தந்தை பெரியார் கூட காமராஜர் ஆதரிச்சார். பச்சை தமிழன் ஆள வேண்டும் சொன்னார். ஆக எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஆதரிச்ச போது அவரை எதிர்த்து வி.கே. கோதண்டராமன் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தல் நேரத்தில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு ஓட்டுக்கு 2 ரூபாய் கொடுத்தாங்க முதலமைச்சர் வெற்றி பெறுவதற்காக என்ற குற்றச்சாட்டு. ஆக இந்த குற்றச்சாட்டு என்பது இன்னும் சொல்ல போனா பேரறிஞர் அண்ணா அவர்கள் போட்டியிட்ட போது அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஒரு பணக்காரரை பஸ் முதலாளியை நிறுத்தி தான் பணத்தை செலவு. நீங்க காங்கிரஸ் தெளிவா 67க்கு பிறகுன்னு சொன்னீங்களோ, கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ணாவை எதிர்த்து ஒரு பஸ் முதலாளியை நடேச முதலியாரை நிறுத்தி தான் காங்கிரஸே அப்போ எதிர்கொண்டது. ஆக பணத்தை இன்னும் சொல்ல போனா 67க்கு முன்னால இருந்த தேர்தல்கள்லாம் ஒரு ஜமீன்தார் அங்க இருக்கிற அடியாட்களை வாக்களிக்க அனுப்புற நிலைதான் இருந்தது. அவங்கள சாப்பாடு போட்டு விருந்து வச்சு ஒவ்வொரு கிராமம். ரொம்ப நன்றி. இன்றைக்கு அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு சீர்கேடான நிலையில தான் இருந்தோன்றது நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க. தேர்தல் முறையில் என்பது இது போன்ற சலுகைகளை தருவதற்கு வாய்ப்பு எல்லா நேரங்களும் இருந்திருக்கு. வாக்களிக்கின்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கு. எவ்வளவு கவனமா சலுகைகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஆனா அதே தேர்தல் ஆணையம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு சரியான ஜனநாயகம், சரியான தேர்தல் ஆணையம் இருந்ததால் நமக்குன்னு ஒரு சட்டம், அடிப்படை சட்டங்கள் உறுதியாக இருப்பதால் தேர்தல் கமிஷன் படிப்படியா ஒவ்வொரு தவறையும் இன்னைக்கு திருத்தி தேர்தல் கமிஷனை நான் முடிச்சிடுறேன் வலிமைப்படுத்திட்டு வருது. இன்னைக்கு இதுல குறைபாடுகள் இருக்கலாம், ஆனால் இந்த தேர்தல் முறை என்பது இன்னும் சில நாடுகளில் ஒப்பிடுகின்ற பொழுது ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கு. ஏன்னா இது சர்வதேச அரசியலும் பணமும் அதனுடைய ஆதிக்கம் என்ற கருத்தரங்களை தான் தலைமை தேர்தல் ஆணையர் பேசியிருக்காரு. அவர் பேச சொல்லவே என்ன சொல்றாரு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களில் ஏறத்தாழ செலவழித்த தொகையில் 40% 80% வரைக்கும் தான் கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் அவங்க கணக்கில் கொண்டு வரல. அதையெல்லாம் நாம கண்டுபிடிக்க முடியல. அது இந்த தேர்தல் முறையில் இருக்கின்ற குறைபாடு. மக்கள் பணத்துக்கு வாக்களிக்கின்ற நிலைமை மட்டும் இல்லை, அரசியல் கட்சிகள் ஊடகங்களை பணம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டு தனக்கு ஆதரவான செய்திகளை வெளியிடுறாங்க. ஊடகங்களையும் குறை சொல்றாரு. இங்க சொன்னது அதிகாரிகளை சொன்னீங்க, வாக்காளரை சொன்னீங்க, அரசியல் கட்சிகளை சொன்னீங்க. இன்னொரு பகுதி ஊடகங்கள் ஒவ்வொரு செய்தியையும் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வேண்டிய செய்திகளை வெளியிடுவதும் முறையான செய்திகளை மறைப்பதும் அதுவும் ஒரு வகையான இந்த மீண்டும் நீங்களே தான் பேசணும். மக்கள் குற்றவாளிகள் ஒரு ஆள் சொல்லிட்டீங்க, ஊடகங்கள் கருப்பாடுகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. ஆனால் இதை இந்த பணத்தை கொடுக்கிற தவற மட்டும் எல்லா இடத்திலும் செய்யறது யாரு? அரசியல்வாதிகள். அதை மறைமுகமாக ஒப்புக்கிட்டே வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. அடுத்த கேள்வி சதீஷ்குமார்.
பேர்த்திட்டுமே ஆக்சுவலாக பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாருமே இது வரைக்கும் பேசுனது எல்லாமே இப்படி தலைமை தேர்தல் ஆணையர் வந்து புலம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை தான் இது வரைக்கும் நடந்ததை பற்றி தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இனி நடக்கிறத பற்றி என்ன நான் ஒன்று கேட்குறேன். ஒரு சாதாரண குடிமகன் வந்து இன்னைக்கு வரக்கூடிய எலெக்ஷனில் தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்க முடியுமான்னு 4 பேர்த்துல யாராவது ஒருத்தர் சரியான பதில் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். சாதாரண குடிமகன் இன்னைக்கு எலெக்ஷன்ல போட்டிட்டு ஜெயிக்க முடியுமா? அவனோட பணபலமே கிடையாது, ஜெயிக்கவே முடியாது. 100% ஜெயிக்க முடியாது. அதாவது ஜெயிக்கதா சரித்திரமும் கிடையாது. அதாவது தம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தனியாட்டு ஒரு ஆள் நின்று ஒரு அரசியல் பின்புலம் பணம் இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நானே ஒரு உதாரணம். 2001 இண்டிபெண்டா நின்னேன். நான் ஒன்னும் யாருக்கும் ஓட்டுக்கு ₹1 பணம் கொடுக்கல. 20,000 ஓட்டுல நான் இண்டிபெண்டா நான் ஜெயிச்சிருக்கேன். அதனால நீங்க வந்து ஒரு கட்சியின் பின்புலத்தில் இருந்து வந்து அதனுடைய செல்வாக்கு உங்களுக்கு சேர்ந்து இருக்க போய் தானே பலனாக வந்தது. அப்படி சொல்ல முடியாது. சர்வீஸ் பண்ணவங்கள கெஜ்ரிவால் எந்த பின்புலத்தில் இருந்து வந்தாரு? கெஜ்ரிவால் டெல்லியில சிஎம் இருக்கிறாரு. மக்களோடு மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து பண்றவங்க பின்னால இந்த சமுதாயம் நிற்கும், ஓட்டு போடுறவங்க நிற்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. காசு பணம் அப்படிங்கிறதெல்லாம் 2வது தான். ஐயா சொன்னாங்க எல்லாம் 67க்கு பிறகு வந்தேன்னு சொல்லி. இடதுசாரி இயக்கத்தை சேர்ந்த பாவலர் வரதராஜன் சொன்னாரு, ₹1 தாரேன், உப்புமாவும் காப்பியும் தாரேன், ரெட்டை காலைக்கு ஓட்டு போடுன்னு காங்கிரஸ்ல கூடுதாங்க. அதுக்கு நீங்க ஓட்டு போவோம், ₹1 வேண்டாம், உன் உப்புமா காப்பியும் வேண்டாம், உனக்கு ஓட்டும் போட முடியும்னு சொல்லி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ நம்ம யாரு காலத்தில் நடந்தது, யார் மேல குற்றச்சாட்டை சொல்லுங்க இல்ல. இன்னும் தெளிவா சொல்ல போனா அதிகாரிகள் இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையர் சொல்லிருக்கிறது வந்து அவர் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்திருக்க கூடாது. அவர் என்ன செஞ்சிருக்க முடியும்? அழகா செய்யலாம். ஒரு உதாரணம் என்ன செய்ய முடியும்னு கேட்காங்களா அதிகாரிக்கு, நம்ம ஐஏஎஸ் அதிகாரிக்கும் சேர்த்தேன்னு சொல்றேன். திருச்சியில பை எலெக்ஷன் நடந்து ஒரு வீட்டில் ₹4000 கொண்டு கொடுத்துட்டு போறாங்க. வாங்கி அதை அப்படியே தேர்தல் அதிகாரிக்கு அனுப்புதாரு. இத்தனை மணிக்கு தேர்தல வந்து எனக்கு இந்த பணம் தந்துட்டு போறாங்க, இதை நீ விசாரித்து நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி. இந்த தேர்தல் ஆணையராக இருந்த சந்தீப் சக்சனாவோ பிரவீன் குமாரோ யாராவது நடவடிக்கை எடுத்தாங்களா? டெல்லியில இருக்கவங்க கூப்பிட்டு வச்சு இது என்ன விசாரின்னு சொன்னாங்களா? முடிச்சிருந்தேன். தேர்தல் ஆணையராக இருக்கிறவருக்கு முதுகு எலும்பு தைரியமா நிமிர்ந்து நின்று நடவடிக்கை எடுன்னு சொன்னா அவரு பின்னால இந்த சமுதாயம் இருக்கும். ஒரு சகாயம் துணிஞ்சு நின்று ராத்திரி ஒரு சுடுகாட்டுல ஒரு படுத்து கிடந்துட்டு இந்த பிணத்தை தோண்டி படுத்து கிடக்காரு. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் இங்க இருக்காங்க, அப்படிப்பட்ட அதிகாரி இருக்கிறாங்க. இவர் ஏன் புலம்புதாரு? உங்களால முடியாதுன்னா நீர் அந்த பதவியை ரிசைன் பண்ணோம். ஒரு நொடி. நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, இல்ல ஒரு நிமிஷம். நீங்க என்ன கேள்வி கேக்குறது? நான் கேக்குறேன், அவரே கேக்குறாரு. நான் கொடுப்போங்க, எங்களை பிடிக்க வேண்டியது உங்க பொருள், ஏன் பிடிக்கல அவரும் கேக்குறாரு. சார் நான் கேக்குறேன் சார், ஒரே நிமிஷம். நீங்க கேக்குறீங்களா ஒரு தேர்தல் ஆணையர் புலம்புறாரு, அவர் வந்து புறமுதி காட்டி சொல்லல அவரை. சரி ஓகே, இல்ல அவர் முதிய ஏழாமையா காட்டுறாரு, அவர் சொல்ல வேலையை விட்டு போலான்னு சொல்றீங்களா நீங்க? நான் கேக்குறேன், அவர் என்ன சொல்றாரு? சரியான சட்டத்திட்டங்கள் இல்லைன்னு சொல்றாரு. அந்த சட்டத்திட்டங்களை உருவாக்குறது யாரு? மக்கள் பிரதிநிதி. மக்கள் பிரதிநிதி யாரு? எலெக்ஷன்ல நிக்கிறவங்க. எலெக்ஷன்ல நிக்கிறவங்க எதுக்காக பணம் கொடுக்குறாங்க? ஜெயிக்கணும்னு கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்து நீங்களே ஜெயிச்சிடுறீங்க. நீங்களே போய் கொஞ்ச நாளைக்கு சட்டம் ஏற்றணும். நீங்க நினைச்சாதான் சட்டம் ஏற்ற முடியும். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அவர் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய நகைமுறை அது? யார்கிட்ட சட்டங்களை கேட்க முடியும்? மக்கள் பிரதிநிதிகள் சார்ஜ் அவங்க மேலதான். சொன்னேன் எல்லாத்துமே சட்டம் வச்சு பண்ண முடியாது. சட்டம் 1000 சட்டம் இருக்கு. ஒரு சீனியர் லாயர் உட்கார்ந்திருக்காரு. எல்லாமே சட்டத்திலே போய் ஹைகோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல பண்ண முடியாது. மக்கள் முதல்ல அவங்க கடமை உடனே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் ஃபுட்பால் பார்க்குறீங்க, சென்னை ஃபைனல்ல வந்திருக்கோம் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஃபுட்பால்ல 11 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 சைடும் ஒரு அம்பையர் நிற்கிறார், 2 சைடு அம்பையர், அவ்வளவுதானே? நான் 1 பேர் 2 பேர் இடையில ஃபவுல் பண்ணாங்கன்னா எல்லோ கார்டு ரெட் கார்டு காட்டி மேனேஜ் பண்ணிடுவாரு. 11 சேர்ந்து ஆரம்பத்திலிருந்தே ஃபவுல் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன எலெக்ஷனை கேன்சல் பண்ண வேண்டியதுதான். அந்த கேன்சல் பண்றது வந்து எக்ஸ்ட்ரீம். அப்போ டெமோக்ரஸியே நடக்காது. இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஃபவுல் பண்றாங்க. ஃபுட்பால் ஒரு கேம் விளையாட முடியாது. அம்பையர் தான் ஃபவுல் எல்லாம் இது பண்ண முடியுமா? கொஸ்டின் என்ன, முதல்ல ஒரு செஷன்ல கூடி போனா 3, 4, 5 ஃபவுல் நடக்கணும். அப்படின்னா அம்பையர் வந்து அதுக்கு எல்லோ கார்டு. எலெக்ஷன் கமிஷனர் இல்ல அரசியல் பணபலம் என்ன ஆட்டோமேட்டிக் அரசியல்வாதிகள் தான் அவர் கை நீட்டுறாரு. ஒரு நியாய உணர்ச்சியோட மனசாட்சியோட அரசியல்வாதிகள் இருந்துட்டீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை தேவையில்லை சார். அதுதான் சொல்ல வரேன். அதாவது இதுல வந்து பணபலம் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு.
பணபலம் இல்லாம தேர்தல் இல்லைன்றது இந்திய ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒண்ணு. என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதெல்லாம் வச்சு வழக்கு தொடுக்க முடியுமா சார்? இதெல்லாம் ஒரு சாட்சியங்களா? நான் முடிச்சிடுறேங்க. நீங்க வழக்கு தொடுங்க, நான் முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு தொடுங்க. இந்திய நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வேட்பாளர் 70 லட்சம் செலவு பண்ணலான்றது தேர்தல் கமிஷனுடைய அனுமதியோடு நடக்கக்கூடிய செயல். அது போலவே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 28 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலான்றது தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட தொகை. ஆக்சுவலா எவ்வளவு நடக்குது? இல்ல, நான் சொல்ல வந்தது இப்ப தேர்தல் கமிஷனர் அது சொல்ல வந்தது. நீங்க எல்லாரும் பேச சொல்ல தேர்தல் கமிஷனர் புலம்புடாருன்னு சொன்னீங்க. புலம்பவே இல்லை. அவர் ஒரு சர்வதேச கருத்தரங்குல பணமும் அரசியல்ல ஆதிக்க தேர்தல் முறைகள்ல ஆதிக்கம்ன்ற தலைப்புல தான் பேசியிருக்காரு. நியாயமான தேர்தலை நடத்த முடியவில்லை சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு என்ன பொருள்? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அதுல என்ன சொல்றாரு, கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசியல் கட்சிகளுக்கு தருகின்ற பணத்துக்கு உச்சவரம்பு வேண்டும், அதை முறைப்படுத்த வேண்டும், அதுக்கு முறையான சட்டம் இயற்ற வேண்டும். அவர் நிறைய செய்திகள் சொல்றாரு. ஊடகங்கள் இந்த விளம்பரங்கள் என்ற பெயரில் அல்லது கருத்துக்கள் என்ற பெயரில் ஒருவரை தனக்கு வேண்டிய வேட்பாளரை பற்றி செய்தி வெளியிட்டு அவர்களை பிரபலப்படுத்துவதும் இன்னொருவரை பலகீனப்படுத்துவதும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தடுக்கணும். அதே மாதிரி வாக்காளர்கள் இது முறையாக வாக்களிப்பதற்கு வழிவகை செய்யணும். ஆக இதுல சீர்திருத்தத்தை நோக்கி தான் அவர் இதை கொண்டு வரார தவிர அவர் இருந்த முறையே தப்பு, இந்த முறையில் தேர்தலை நடத்த முடியாது, இந்த தேர்தலில் எல்லாமே தப்புன்னு சொல்ல வரல. அப்படியா சார்? அப்படியா இல்ல, தேர்தலில் இந்த மாதிரியான பணம் கொடுத்து அதிகமான பணத்தை, அளவுக்கு அதிகமான பணத்தை செலவுகிறார். 28 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப எம்எல்ஏக்குன்னு சொன்னா அவர் குமார் நின்னார்னா அவர் 2.5 கோடி செலவு பண்ணணும். 5 கோடி செலவு பண்ணாம நிக்க முடியாது. எங்கிருந்து வருது அந்த பணம்? அந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணக்கூடிய அதிகாரிகள் பின்புலமா இருக்காங்க. அதிகாரிகள் அந்த அளவு தவறா இருக்கா? அந்த அளவு தவறா இருந்தா இவங்க என்ன செய்வாங்க? பாவம் அரசியல்வாதிகள். அது தவறென்றால் உடனடியாக அவர்களை வழக்கு போட முடியும், அவளை நீக்க முடியும். ஆனால் அதை செய்வதில்லை, சட்டத்தை யாரும் பயன்படுத்துவதில்லை. மத்திய தேர்தல் ஆணையர் இப்ப சொன்னது நான் சொல்றது ஒரு பலகீனமான வார்த்தை. நான் சொல்றேன் சட்டம் தேவையில்லை. இருக்க சட்டத்துல 100 ரூபா ஒரு வேட்பாளர் ஒருவருக்கு கையூட்டு கொடுத்தா அந்த தேர்தலே செல்லாது அப்படி இருக்கு. அப்போ கொடுக்கறத வாங்குறத நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த அதிகாரி அவர் தான் அந்த 3 மாசமும் தேர்தல் முடிக்கிறது வரைக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியுடைய இதுதான் எல்லா இந்தியா நாட்டில் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் அவங்க கண்ட்ரோல்ல தான். சஸ்பெண்ட் பண்ணலாம், டிரான்ஸ்பர் பண்ணலாம், எந்த நடவடிக்கை எடுக்க ரைட் இருக்கு. ஒவ்வொரு தேர்தலின் போதும் எதிர்க்கட்சிகள் வேடிக்கை பார்த்தாங்க. தேர்தல் கமிஷன்ல சொல்றது உண்டா இல்லையா? அதுல தவறு உண்டா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் மேலையும் தவறுகள் சொல்வதற்கு இருக்குதா இல்லையா? நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ இளைஞர்லாம் இருக்காங்க, நான் கிளியரா சொல்லிடுறேன். எலெக்ஷனை பொறுத்த மட்டும் டெல்லியில மாத்திரமே ஒரு 200 பேர் 250 பேர் கொண்ட ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், 2 எலெக்ஷன் கமிஷனர், டெப்யூட்டி எலெக்ஷன் கமிஷனர், 4-5 அதிகாரிகள் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. அதுதான் இண்டிபெண்டன்ட் அமைப்பு. ஸ்டேட்ல எல்லாமே ஸ்டேட்ல இருந்து வந்த ஒரு அதிகாரி, மற்ற கொஞ்சம் பேர், 30 பேர் தான். தமிழ்நாடு இவ்வளோ பெரிய ஸ்டேட், 30 பேர் தான் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸில் இருக்காங்க. மற்ற எல்லாமே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் கீழே வருவாங்க, கலெக்டர் எல்லாமே வருவாங்க, எஸ்பி, டிஎஸ்பி, டிஜிபி எல்லாம் வருவாங்க. அந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் ஸ்டேட் கவர்மெண்ட் திருப்பி போயிடுவாங்க. அதாவது ஒரு பெர்மனன்ட் எலக்ட்ரல் சிஸ்டம் கிடையாது, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. ஆனால் இது நல்ல சிஸ்டம் தான். இப்போ பிரச்சனை என்னென்னா, இப்போ அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ன சொல்லிடுறாங்கன்னா எல்லா எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கணும். இப்போ அதான் ஃபுட்பாலை பற்றி பேசினேன். இப்போ இளைஞர்கள் அதான் புரியும். எல்லாம் அம்பையர் பார்த்துக்கிட முடியுமா? பிளேயரும் சரியாக விளையாட வேண்டாமா? அம்பையருக்குள்ள பவர் என்னன்னாக்கி அவரு ராங் பிளே ஆனா அவரை உடனே ரெட் கார்டு காட்டி வெளியே போய் சொல்லலாம். 2 பேரை வெளியே போய் சொன்னதுக்கு அப்புறம் மீதி இருக்கவன் ஒழுங்கா விளையாடுவான். 10 பேரும் பண்ணா என்ன பண்ணுவாரு? 10 பேரும் பண்ணா 20 பேரும் பண்ணாங்க. பெஸ்ட் அம்பையர் நீ சொல்லுவா. ஒரே ஒரு கருத்து. இப்போ தவறு பண்ணாங்கன்னு அவங்க வழக்கு தொடுத்தாங்கன்னா அவங்க 5 வருஷம் முடிஞ்ச பிறகு தீர்ப்பே வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 வருடம் தீர்ப்பு வருது. ஒரு தேர்தல் ஆணையர் நினைச்சா ஒரு கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லங்க, சும்மா கர்நாடகாங்க இல்ல. இது கதையா? சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? எவ்வளவு மாறுதல், எவ்வளவு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நடக்காது. இந்தியா பழைய காலம் வேற. யார் பதவிக்கு வரா? கலெக்டர் பதவிக்கு வரா? என்ன பதவிக்கு யார் வரா? பதவிக்கு யார் வரா? நீங்க அதுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணா சஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும்போது தமிழ்நாட்டுல நம்ம மக்கள்
லஞ்சம் வாங்காம இருக்க இன்னொரு முடியாது சார். இன்னொரு கேளுங்க. டெல்லியில எந்த மக்களும் கேஜ்ரிவால் நிக்கும் போது யாருமே லஞ்சம் வாங்கல சார். எந்த ஆனா இப்ப மக்களும் அவரே வாங்கல. லஞ்சம் வாங்கிட்டாருன்னு கேஸ் போடுறாங்க. தமிழ்நாட்டுல நம்ம மக்களும் வாங்காம இருக்கலாம். ஆனா இவங்க பேசுறத பார்த்தா அதாவது பல சார் அப்படிதான் பேசலாமா? ஒரு கேள்வி ஒரு கேஸ் போட்டாலே நம்ம பேசலாமா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி? அப்படின்னா இங்க கேக்குறதுக்கு பல கட்சிகள் அவருடைய இருக்காங்க. அலுவலகத்துல சோதனை பண்றாங்க, அதான் கேக்குறேன். அதை ஜப்தி பண்றாங்க. ஆக குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் யாரும் இல்லன்றதை நான் சொல்ல வரேன். இல்ல ஆக குற்றச்சாட்டு இருந்தாலும் உண்மையா பொய்யான்ற வாதத்துக்கு நான் வரல. ஆக குற்றச்சாட்டு என்பது யார் மேல வேணா சுமத்தலாம். யாரும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஒரு வகையில கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா கூட இருக்கீங்க. கேள்வி என்ன சார்? என்னோட கேள்வி என்னன்னா, டெல்லியில மக்கள் லஞ்சம் வாங்கல, தமிழ்நாட்டிலயும் மக்கள் லஞ்சம் வாங்காம இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க எல்லாரும் சார் என்னோட கேள்வி கேட்க சார். ஒன் செகண்ட். அதாவது பழங்காலத்துல இருந்து எலெக்ஷன் இவங்க நீங்க பேசுறத பார்த்தா பழங்காலத்துல இருந்து 2 ரூபாய் கொடுத்து உப்புமா கொடுத்து காஃபி கொடுத்து அப்பையில இருந்து எலெக்ஷன் அப்படிதான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட திருப்பி வரும்போது காம்ப்ளிமெண்டா ஒரு தேங்காய் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு தான் வராங்க. அதே மாதிரி ஓட்டு போடுறதுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது பணம் கொடுத்து பழக்கிருக்கீங்க மக்களை. நீங்க மக்களை குறை சொல்றது மிக மிக தவறு சார். நீங்களே பழக்கிருக்கீங்க. கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறீங்க, ஒரு ஆள் ஏதோ தஹசில்தாரோ ஒரு விஏஓ லஞ்சம் வாங்கிட்டாருன்னு கூப்பாடு போட்டீங்க. லஞ்சம் வாங்கிட்டாரு நீங்க பழக்கிறீங்களா? லஞ்சம் கொடுத்து நீங்களே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சா இதுல கெஜ்ரிவால் இப்படி சொன்னீங்க இல்லையா? மக்கள் பணம் வாங்காம ஓட்டு போட்டதுனால கெஜ்ரிவால் பதவிக்கு வந்தார். இப்போ அவர் கேட்டார்ல, அவருக்கு உங்க மேனல் இருக்கார்ல, ஒரு சாதாரண ஒரு சேவை பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணி பதவியில் வர முடியுமா? எம்எல்ஏ ஆக முடியுமா? ஆகலாம். மக்கள் பணம் வாங்காம சாராயம் குடிக்காம பிரியாணி சாப்பிடாம ஓட்டு போட்டா. அப்படிதான் கெஜ்ரிவால் வந்தது. நீங்க மக்கள் பாவம் அங்க ஊட்டுறாங்க யாரும் ஊட்டல, அவங்களே இப்போ அடி போட்டு வாங்குறாங்க. பல வில்லேஜஸ்ல அவன் 1000 கொடுத்தான், நீயா 500 ரூபா கொடுத்துருக்கா, என்ன போட்டு கொடு. நம்ம இதோட சீர்திருத்தங்கள் என்னன்றது அடுத்த செக்மெண்ட்ல பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. சதீஷ்குமார் தான் தப்புன்ற மாதிரி சொல்றாரு. உங்க கேள்வி நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். அதுக்கு முன்னால இந்த செக்மெண்ட்ல நம்ம இதுக்கான சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். அதுலயும் இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க. அதை முதல்ல பார்க்கலாம். கார்ப்பரேட் டொனேஷன்ஸ், இண்டிவிஜுவல் டொனேஷன்ஸ் எல்லாம் ஒரு நேஷனல் எலெக்ஷன் ஃபண்டு கொடுத்து அதுக்கு 100% வருமான வரி சலுகைகள் கொடுத்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் தேர்தலை நடத்தினால் நிச்சயமாக பணபலத்தை குறைக்க முடியும். அதை தவிர இந்த சில குவாலிஃபிகேஷன், இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம், பரிந்துரைகள் செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு கட்சியும் இதற்கு ஒரு ஆதரவு கொடுப்பதாக தெரியவில்லை. ஒரு 7-8 தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இதையெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினால் நிச்சயமாக இந்த தேர்தல் முறையை நாம் நன்றாக சீர்திருத்த முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சட்டப்படி யாருக்கு ஒரு ஓட்டு ஜாஸ்தி கிடைத்தாலும் அவங்க வின் பண்ணலான்னு இருக்கு. அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு மினிமம் ஒரு 33 1/3% வாக்குகள் பெற்றால்தான் அவர்கள் ஜெயித்ததாக சொல்ல முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் சின்ன சின்ன இந்த உதிரி கட்சிகள்லாம் நிச்சயமாக அதில் டிசப்பியர் ஆகிடும். அதனால இந்த பல கட்சிகள் இருக்கும் நிலையை குறைத்து நல்ல யார் 33 1/3% வாக்குகள் பெறுவார்களோ அவர்களை தான் இது பண்ணுவாங்க, யார் கட்சிகள் நிறுத்துவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த ஜாதி மதம் அந்த பேசிஸில் வாக்காளர்களை நிறுத்த முடியாது. யாருக்கு அதிகமாக ஓட்டு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் நிறுத்த முடியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் சிஸ்டத்தை மாற்றி 33% இல்லை 50% ஓட்டு பெற்றவர்களுக்கு தான் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் இதுவும் நன்றாக நம்முடைய தேர்தல் முறையை சீர்படுத்த முடியும். இப்ப உங்களுடைய கேள்வி கேட்டு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னதுல கிரிமினல் நிக்க கூடாது, 33% ஓட்டு வாங்கினா வம்புக்காரனுக்கு தானே 33% ஓட்டு போடுவான். அப்புறம் அதுக்கு எப்படி சொல்ல முடியாது? பேசலாம். உங்க கேள்வி ஐஏஎஸ் சார் சொல்றாரு மக்கள்லாம் எல்லாமே தவறு செய்யறாங்க, மக்கள் வாங்காம இருந்தா இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரிதானே? வாங்கலன்னா அவங்க கட்டாயப்படுத்துறாங்களா, அதுக்கு என்ன பண்றது? என்ன பண்றாங்க? அதாவது நாங்க இன்னும் 5 வருஷம் நாங்க தான் இருக்க போறோம் இந்த ஏரியால, நீ வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா நாங்க வேற மாதிரி பாத்துப்போம், இந்த ஏரியாவுக்கு எதனா பண்ணனா எங்க கிட்ட தான் நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப அதுக்கு என்ன பண்றது சார்? அது உங்க மாதிரி இளைஞர்கள் போடான்னு சொல்ல வேண்டியதானே. உண்டிலியாவது போட்டு பண்ணி பயப்பட்டீங்கன்னா நீங்க பயப்பட்டீங்கன்னா அப்படிதான். நான் ஒரு சின்ன பதில் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சின்ன பதில் சொல்றேன். நீங்க மக்களை பிளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க லஞ்சம் வாங்குறதுக்காக.
அப்போ அரசாங்க அதிகாரி லஞ்சம் வாங்கும்போது நீங்க எப்படி அவனை ப்ளேம் பண்ண முடியும்? லஞ்சம் வாங்குறது எல்லாமே தவறு. நீங்க லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க, அவன் லஞ்சம் வாங்கிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், அவ்வளவுதானே வித்தியாசம். அவங்களை எப்படி ப்ளேம் பண்ணுவீங்க? அவங்க ஊழலுக்கு எதிராக போராடுவோம், அந்த போராடுவோம் சொல்றீங்க, அது எப்படி முடியும்? மாற்று கருத்து இருக்கா மனோஜ்? சார், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கவர்ல வச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியா மறைச்சு கையை இப்படி உள்ளங்கையில வச்சு மறைச்சு தராங்க. இதை நாங்க போயிட்டு, அதாவது எங்களோட இளைஞர்கள் எல்லாம் ஒரு 4-5 பேர் கேட்க போகும்போது எங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க. அது ஒரு மெத்தட். இன்னும் 40 விதமான வழிமுறைகள் இருக்கு. ஏகப்பட்ட அடக்குமுறைகள் ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்கு சார். நாங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க போராடினாலுமே எங்க மேல, அதாவது காவல்துறை மூலயமாவே எங்க மேல இது வழக்கு தொடர்ந்து எங்க இத வாழ்க்கையை பாதிக்க அளவுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது பண்றாங்க. நிறைய சட்டங்கள் இருக்கு. சோனியா காந்தி அவர்கள் எங்கள் மேல வந்து இப்படி இப்ப பழி வாங்குறாங்க, நான் இந்திரா காந்தி மருமகள் சொல்ல வேண்டிய நிலையில் இந்த நாடு இருக்கின்றப்போ ஒரு சாதாரண வெகுஜன மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மிரட்டப்படுறாங்க, அவங்க என்ன செய்வாங்க சார்? மிரட்டப்படுகின்றால் சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டத்தை யாருமே மதிப்பதில்லை. சட்டத்தை நன்மைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் சட்டத்தை பார்வைப்படுறதில்லை. அதை கொண்டு போய் வழக்கு மன்றத்தில் கொடுத்தால் அதற்கு தகுந்தமான தீர்ப்புகள் உடனே வருவதில்லை. 5 ஆண்டுகள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் என்றவர்கள் வழக்கு நடக்கிறது. 5 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு தான் இந்த வழக்கு முடிவு வருகிறது. அது முடித்து விடுகிறார். கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்கின்ற சட்டம், நிச்சயமாக சட்டங்கள் உடனடியாக நிறுவிக்கப்பட வேண்டும், நேர்மையாக நிறுவிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக நடக்காது. ஆனால் அநியாயமாக இந்த நாட்டிலே சட்டத்தை யாரும் மதிப்பு இம்ப்ளிமெண்டேஷன், the person who has to implement the law doesn't implement it, the person who has to implement this thing are not doing it. அதுதான் அந்த நிலைமை இருக்கக்கூடியது. அந்த நிலைமை மாறணும். அது மாறக்கூடிய அளவிற்கு அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரத்திற்குரிய அதிகாரிகள், சீஃப் மினிஸ்டர் அவர்களுடைய கட்டாயமாக இதெல்லாம் நடக்கணும்னா நடக்கும். ஆனா அவர்களே இதை நடத்துறதில்லை. அவங்களே இதுக்கு பூர்ண காரணமா இருக்கும்போது எப்படி நடக்கும்? அடுத்து சார், அதாவது இங்க क्वेश्चन வந்து சீர்திருத்தத்தை பத்தி பேசணும். அதாவது எலெக்ஷனை எப்படி சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லி என்னோட சஜஷன் என்னன்னா, என்ன சீர்திருத்தம் பண்ண முடியும் எலெக்ஷன் கமிஷன்ல அப்படின்னா, யார் யார் கிரிமினல் கேஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க யாருமே தேர்தலில் நிக்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணும் சார். எப்ப கேஸ் முடியுதோ அன்னைக்கு தான், அடுத்த நாள் தான் அவங்க தேர்தலில் நிக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தோம்னா, பாதி அந்த லஞ்சம் வாங்குறவங்க, இந்த மர்டர் கேஸ் இருக்கவங்க, அதாவது கிரிமினல் கேஸ் இருக்கவங்க யாருமே, எந்த கேண்டிடேட்டுமே நடந்துட்டு இருக்க ரன்னிங் கேஸ் நடந்துட்டு இருக்கவங்க யாரும் நிக்க கூடாதுன்னு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணும் சார். சீஃப் மினிஸ்டர் மேலே கேஸ் சீஃப் மினிஸ்டர் மேலே கேஸ் நீங்க பாத்தீங்க அந்த மன்னிக்க முடியாதா? ஒரு நிமிஷம் இருக்குறாங்களே. இந்த இப்ப டிவில பாத்தீங்க இல்லையா, இதே கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த ரெக்கமெண்டேஷன் 1990 15 வருஷத்துக்கு முன்னால வச்சாரு. 15 years ago அப்படியே கிடப்பில் கிடக்குது. அதுக்கப்புறம் சக்சஸிவா வந்து குரேஷி இருக்கும்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால பூரா இந்தியாவிலேயே கன்சல்டேஷன் வச்சாங்க. ஆர்டிஐக்குள்ள கூட வர விரும்ப மாட்டேங்கிறீங்களே, கணக்குகள் வெளிப்படைத்தன்மை இருக்க மாட்டேங்குது, என்ன பயம் சார் கட்சிகள் சார்பா? திராவிட குமார் இல்ல, கட்சிகளுக்கு பயம் இல்லை. இந்த தேர்தல் முறை என்பது தொடர்ச்சியா சீர்திருத்தம் செய்யப்பட்டு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, வந்தது. ஆனா நான் முடிச்சிடுறேன். இது போதுமானதா என்று பாத்தீங்கன்னா இல்ல, இன்னும் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும். இப்போ நேற்றைய தினம் அதுதான் நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையாளர் நசீம் ஐதி அதை தான் சொல்றாரு. அவர் அந்த கருத்தரங்களை சொன்ன கருத்தே வந்து சீர்திருத்தங்கள் உருவாக்கணும், சட்டங்கள் போதுமானதாக இல்லை, இன்னும் கூடுதலான சட்டங்கள் உருவாக்கணும், இதில் இந்தந்த குறைபாடுகள் இருக்கின்றன, இந்த தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இது இல்லாத வகையில் ஒரு சட்டங்கள் தேவைன்றதான் அவர் வலியுறுத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பணம் தருவதால் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து இந்த பணப்புழக்கத்தை உருவாக்குகிறார்கள், அதற்கு முறையான கணக்கும் இருக்கிறது இல்லை. அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தனக்கு ஆதரவான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இது பயன்படுகிறது. அந்த அரசாங்கம் அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய பினாமியாக இயங்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது என்பது அதனுடைய பொருள். அவர் சொன்ன அந்த சீர்திருத்தம் நல்லதுதான், ஏற்றுக்கொள்ளலாமா? நிச்சயமா அவர் ஏற்றுக்க வேண்டிய சீர்திருத்தம் சொல்றாரு. அவருடைய அனுபவ ரீதியான, அவர் அந்த துறை ரீதியான அவருடைய குறைபாடுகள், இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு தேர்தல் முறையில் இருக்கின்ற பலகீனங்களை தான் அவர் வந்து மாற்றணும் விரும்புறாரு. அது மட்டும் இல்ல, ஊடகங்கள்ல இருந்து, வாக்காளர்ல இருந்து, அரசியல் கட்சிகள்ல இருந்து, அதிகாரிகள் இருந்து எல்லோருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகள் எல்லோருமே சரியா செய்யல. வாக்காளர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சொந்தமா ஒரு ஊடகம் வச்சிருக்காங்க, அவங்களை நடுநிலைமையா இயங்க சொல்றீங்களா?
ஒரு ஆளுங்கட்சியின் ஊடகம் நடுநிலைமையாக இயங்க முடியுமா முடியாதா? முடியுமா? ஒரு கட்சியினுடைய ஊடகமோ கட்சியினுடைய பேப்பரையோ பத்தி அவர் பேசல. இல்ல கட்சியினுடைய ஊடகத்தில் ஒரு செய்தி வந்தா அது அந்த கட்சி சார்ந்த செய்தியா இருக்குன்றதுதான் பொதுமக்களுடைய பார்வையா இருக்கும். ஆனால் ஒரு நடுநிலை ஊடகம் சொல்லிட்டு ஒரு பொதுவான பத்திரிகைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் யாரோ ஒரு கட்சிக்கோ அல்லது வேட்பாளருக்கோ ஆதரவான செய்திகளை பணம் பெற்றுக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு சலுகையை எதிர்பார்த்து வெளியிடுகின்ற போது அது அதனுடைய பொதுமக்கள் கிட்ட அது போய் ஒரு நடுநிலை தன்மையோடு போய் சேரும். ஒரு அதே ஒரு அரசியல் கட்சி பேப்பர்ல வந்து அதை பத்தி அவங்க அந்த கட்சி சார்ந்த பேப்பர் அப்படிதான் எழுதுவாங்கன்னு சொல்லிடுவீங்க. ஆனா ஒரு நடுநிலை பத்திரிகைன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் இதில் பண்றது தொடர்ந்து நடக்குது. ஏறத்தாழ 100க்கு மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் அவர் வெளிப்படையா பேசுறாரு. அதே மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தனக்கு ஆதரவானவர்களை வேட்பாளராக நிறுத்தி வச்சு அவங்களுக்கு செலவழித்து இதை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் சீர்திருத்தத்தில் இந்த செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து அவங்க கையேந்தாத நிலையை உருவாக்கணும்னா அதுக்கு அவங்க வந்து தேர்தல் செலவுகளை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளணும். அரசியல் கட்சிகள் தங்களுக்குனே ஊடகங்கள் வச்சுக்கிட்டாலும் கூட அவங்களும் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு நடுநிலை ஊடகம் அப்படியே இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது. காசு கொடுக்குறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க? இவங்களை யாரோ ஒருத்தர் தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். எது எப்படியோ அதில் உண்மை இருந்தால் அந்த கருப்பார்கள் வெட்டப்பட வேண்டியதுதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நிகழ்ச்சியின் சார்பாக இந்த பொதுமக்களின் சார்பாக வந்திருக்கிறாங்க. முடிந்தவரை தாங்களும் தங்களை சார்ந்தவர்களும் வாக்குகளுக்காக பணத்தை பெறுவதற்கு இவர்கள் உடனடியாக இருக்க மாட்டார்கள், தடுக்க முயல்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். செய்வீங்களா? ஒத்த குரல்ல சொல்லுங்க. அதே நேரத்தில் 2 அரசியல் கட்சியிலும் வந்திருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் எங்கள் கட்சிகளில் இருந்து ₹1 கூட வாக்குக்காக பணம் தர மாட்டோம், எங்கள் கட்சி அப்படிப்பட்டதல்ல, அப்படி கொடுத்தால் நாங்க அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்துருவோம் சொல்றதுக்கு தயாரா? ராஜாஜி சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. திமுக வாக்குக்கு பணம் தராது. உங்க வாயால சொல்லுங்க. ஐயா அமைதியா இருங்க. முக்கியமான வாக்குமூலமாக இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளுக்காக 1 பைசா கூட தராது. அப்படி தருவதாக இருந்தால் யாராவது நிரூபித்தால் நான் முதலில் இந்த கட்சியில் இல்ல, நான் ஒரே ஒரு கருத்தை சொல்றேன். அவங்க ஆணையாளர் சொன்னதுக்கு ஆணையாளர் சொன்னதுக்கு இல்ல நான் இப்ப நீங்க இந்த ஊடகத்துல உங்க முதலாளி நடக்கணும் அப்படி நடக்கணும் ஊடகத்தை விட்டு போனா பேருவீங்களா? நான் சொன்னேன் கருப்பாடுகள் வெட்டப்பட வேண்டியது. அது நான் இருக்கிற ஊடகமாக எதுவா இருந்தேன். இல்ல அது நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. நான் இந்த கட்சி சார்பாக வந்திருக்கேன். நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்ல முடியல. இல்ல நீங்க ஒண்ணு சொல்ல முடியாது, நான் அதை சொன்னோம்னா ஊடகத்துல நல்லா இருக்காது, நீங்க பதில் சொல்ல முடியாது. நான் என்கிட்ட 100 கேள்வி இருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு, அது சொல்ல முடியாது. நான் இப்ப கேட்கிற கேள்வி, இன்னைக்கு வந்திருக்க டிபேட் எதுக்கு வந்திருக்கேன்னா அவரு சொல்லியிருக்காரு சட்டம் இல்லைன்னு சொல்றாரு. நான் சொல்றேன் சட்டம் இருக்கு. சட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்த முடியலைங்கிறதா என்னுடைய வாதம். ஏன்னா ஒரு ஆளு வாக்காளருக்கு பணம் கொடுத்தால் இந்த நம்பர்ல சொல்லுங்க அப்படிங்காங்க. ஒரு தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் பாராளுமன்ற தேர்தலில் சரியா 144 சட்டம் போட்டு 3 நாளைக்கு இங்க மாவோயிஸ்ட் கிடையாது, நக்சலைட் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு இயக்கம் அதிமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய இயக்கம் அவ்வளவு பேர் கையிலும் பணம் கொடுக்க முடியுது. இன்னைக்கு இத வெள்ளத்துல போய் பாதுகாக்க போக முடியல, அத பண்ண முடியுது. அத எந்த அதிகாரி நம்பர் தந்திருக்காரு, அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருது. 3 மணி நேரம் தேர்தல் அதிகாரி மட்டும் பண்ண முடியாது, நிவாரணம் பண்ண முடியல. நான் அந்த கேள்வி உங்கள்ட்ட கேக்குறேன். நான் பதில் சொல்லணும். இதே சார் அவன் பணம் கொடுக்கான்னு நானே தேர்தல் ஆணையத்தை பேசுறேன், நீங்களும் கொடுங்க சார். இது யாரு தவறு? இவரு ஆணையாளர் தவறா? சென்னை மாநகராட்சி தேர்தலையே திமுக ஆட்சி காலத்துல தேர்தல் ஆணையம் எப்படி நடந்துச்சு, எத்தனை IAS ஆபீசர் எத்தனை IPS ஆபீசருடைய வாக்குகள் எல்லாம் எங்க அதனால திமுக கிட்ட இருந்து ஒரு பார்முலாவே உருவாக்கி தமிழ்நாட்டுக்கே ஒரு வழிகாட்டியா இருந்தது. நீங்க அந்த வாக்குறுதி கொடுக்க முடியுமா? அல்லது அவர மாதிரி நீங்களும் நானும் கேட்பேன்னு சொல்ல நிச்சயமா வாக்குறுதி தரேன். அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு பணத்தை செலவழிக்க தவிர வேற பணத்தை நாங்க செலவழிக்கிறது இல்ல, செலவழிக்க மாட்டோம். எலெக்ஷன் கமிஷனரை ஓய்வு பெற்ற பிறகு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சில ஸ்டேஷன் போன்றவர்களும் சரி, இங்கேயும் சில பேரும் சரி கட்சிகளில் போய் சேர்ந்துடுறாங்களே, அப்ப அவங்க மட்டும் என்ன நியாயம் அப்படின்னு கேட்க தோணுது. ஒரு சிலர் கட்சியில சேர்ந்தால ஒரு பிரச்சனை இல்ல. இந்த கார்ப்பரேட் பத்தி திருப்பி சொல்லிட்டு இருக்காருல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர், நான் சொல்லிருக்கேன் கார்ப்பரேட்னாலே அவ்வளவு வரல. கார்ப்பரேட் மோஸ்ட்லி வந்து டொனேஷன் வந்து ஒயிட்ல தான் கொடுப்பாங்க, செக்ல தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு தேர்தலை இது பண்றதே பிளாக் மணி, கருப்பு பணம். இந்த கார்ப்பரேட் வார்த்தையை யூஸ் பண்ண இந்த மாஃபியா தான் பணத்தை கொடுக்கிறது. கருப்பு மனிதர்கள் வைக்கக்கூடிய நல்ல பணம். அதிகாரிகளுடைய மெத்தனம். அதிகாரிகள் யாரும் தங்களுடைய கடமையை சரியாக செய்வதில்லை. எல்லா அதிகாரிகளும் எல்லோரையும் சொல்கிறேன்.
3 தரப்பு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. திருத்த வேண்டியது எல்லோரும். அதாவது அதிகாரிகள் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்க இந்த குற்றம் இவ்வளவு அளவுக்கு பரிணாம வளர்ச்சி இவ்வளவு வளர்ச்சி அடையாது. இல்ல அதிகாரிகள் மட்டும் காரணம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே காரணம். எல்லாத்துல இருக்கிற கருப்பாடுகளை வெட்டணும். நீங்க கூட அதற்கு எல்லாருமே அரசியல் கட்சி நம்பர் 2 மக்களின் விழிப்புணர்வு அத்தனைக்கும் சாட்டேடியா பதில் சொல்லணும் நம்புறோம். உங்கள் அனைவரின் பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் மக்கள் மேடையில் சந்திக்கலாம். வணக்கம்.